ஹலோ எவ்ரிவன். எஸ்டர்டே குரூப் 2 2025 எழுதியிருந்த நிறைய பேத்துக்கு இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு. சில பேருக்கு வராமையும் இருந்தது. இது என்ன மெசேஜ்னா, நீங்கள் 11th 12th படிக்கும்போது பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் டைமில் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எஸ் இல்லை நோ கொடுக்கணும். இன்னையிலேருந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி லாகின் ஐடியும் யூசர் நேம் அதில் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பேஜ் காட்டும்ல, அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி பாட்னி ஜுவாலஜின்னு சொல்லி ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த க்ரீன் பாக்ஸ் காட்டும். அந்த க்ரீன் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து நமக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதே கொஷினை கேட்டு இப்போ நீங்கள் வந்து எஸ் கொடுத்து, நான் ஆல்ரெடி எஸ் கொடுத்ததுனால மேலே ரெட்டில் எஸ்ன்னு காட்டுது. இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் அப்படி படிக்கலைன்னா அதுக்கு வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. நீங்கள் எஸ் தெரியாமல் எஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நோ கொடுத்துட்டேன், இல்லை நோ கொடுக்கறதுக்கு பதிலாக எஸ் கொடுத்துட்டாலும் நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து சேஞ்சுன்னு காட்டுதில்ல, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன திரும்ப கரெக்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா, நீங்கள் இது கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதோட அப்டேட் ஆகிடும். இவ்வளோ சிம்பிளான மேட்ரு தான். இது கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் இதை மறக்காமல் நீங்கள் பண்ணிடுங்க. தேங்க்யூ.